தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம். தூய ஆவியே, துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவே. இந்த நாளில் உங்களுக்கு புதிய இதயத்தை கொடுப்பேன், உங்கள் உள்ளத்தில் புதிய மனதை உருவாக்குவேன் என்று சொல்லி கடவுளை அறியாதவர்கள் நாத்தியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்போடு வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் தந்தையை போற்றுவார்கள். சாட்சி சொல்வோம். நாங்கள் குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு வந்த கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கட்டும். இந்த நாளில் குறிப்பாக நாத்திகர்கள், கடவுளை அறியாதவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்திற்குள்ள ஒவ்வொரு நாத்திகனும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் நாள் வரும். பிலிப்பியர் 2:11 சொல்வதைப் போல, ஆய் மரியாவே, அவர்களுக்காக பரிந்து பேசும். தூயாவியானவரே, அவர்களை குற்ற உணர்வூட்டி மனமாற செய்யும். இயேசுவே, நீரே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறீர். அவர்களுக்கு ஒரு கனவிலாவது, நண்பர்கள் வழியாவது, அல்லது ஒரு அற்புதத்திலாவது நீர் உம்மை வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய இதயத்தை கல்லாக்கி வைத்திருக்கும் தடைகளை உடைக்கும் பெருமை, காயம், ஏமாற்றம், குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்குவீராக. உமது வெளிச்சத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே. அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை அறியாத, உம்மை நம்பாத என் சொந்தங்கள், என் நண்பர்கள், என் ஊர் மக்கள், நாட்டு மக்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். அன்பின் பரலோக தந்தையே, இந்த பிற்பகல் வேளையில் உமது திருமுன் நிற்கிறேன் அப்பா. நாத்திகர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அறியாமை காலத்தில் கடவுள் பொறுத்தார். ஆனால் இப்பொழுது எல்லோரும் எல்லா இடங்களிலும் மனமாற வேண்டும் என்று அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அதனால்தான் எழுந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த உலகிற்கு வந்தார். எவரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டும் என்று அவர் பொறுமையோடு இருக்கிறார். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் தொலைந்த ஆடுகளுக்காக ஜெபிக்கிற இந்த இதயத்தை காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உம்மை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உம்மை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளுடைந்தேசு தேடுகிறான். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் இரையாகிறாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. என்று உம்மை விசுவாசியாதவர்களையும் இன்னும் உம்மை அறியாதவர்களையும்
உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கசப்பான பாடுகளின் போது நீர் இவர்களையும் நினைத்து கொண்டீரப்பா. உம்மை அறிய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்கால ஆர்வம் எங்கள் இதயத்திற்கு ஆறுதலாக இருக்கிறதப்பா. எங்களுடைய இரக்கமாகிய மாபெரும் கடலில் இவர்களை ஆழ்த்திவிடு என்றீரே சுவாமி. இறைவனின் இரக்கத்தை இன்னும் அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கம் மிகுந்த இயேசுவே, நீரே உலகின் ஒளி. உம்மை இன்னும் அறியாத மக்களை இரக்கத்தின் உறைவிடமாக உமது இதயத்தினுள் ஏற்றலும். உமது அருள் கதிர்கள் இவர்களுக்குள் ஒளியூட்ட இவர்களும் எம்மோடு இணைந்து நித்தியத்திற்கும் உமது அற்புதமான இரக்கத்தை போற்றுவார்களாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்தை விசுவசியாதவர்கள் மீதும் இன்னும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் மீதும் கருணை கண் நோக்கியருளும். இவர்களை நற்செய்தியின் ஒளிக்கு இழுத்தருளும் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்வது எத்துணை இன்பம் என்பதை நீர் அவர்களுக்கு உணர்ந்து கொள்ளும். இவர்களும் உம்முடைய இரக்கத்தின் ஊழியுள்ள காலமும் உமக்கு பணி செய்ய வரம் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே வழி நடத்தும் அப்பா. நல்லவைகளை செய்வதற்காக வெகுமதி அளிப்பதை விட என் பொருட்டு பொறுமையும் கடின துன்பங்களையும் நீ ஏற்றுக்கொள்வதே எனக்கு மகிழ்ச்சி தரும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை ஒப்புக் கொடுப்போம், தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரிகளின் கையிலிருந்து அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. நாத்திகர்களையும் கடவுளை அறியாத இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இந்த அற்புதமான மதிய வேளையில் நீர் இவர்களுக்காக ஜெபிக்கபடி உணர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. மனம் மாறி உம்மிடத்திலே திரும்ப வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அல்லவா? தீயோர் சாக வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அல்ல. மாறாக தீயோர் மனம் மாறி உம்மிடம் திரும்ப வேண்டும் என்றே நீர் அழைப்பு கொடுக்கிறீரப்பா. இதோ நாங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போய்விடாமல் இந்த அற்புதமான நேரத்தில் நாத்திகர்களையும் கடவுளை விசுவசியாதவர்களையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிங்க. என்னுடைய குறைகள் குற்றங்களை எதுவாக இருந்தாலும் நீர் மன்னிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கப் போவதற்காக நன்றி. அவருடைய பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளரக்கூடிய சத்தியம் பெறணும் நீ தரப்போவதற்காக நன்றி. வழிநடத்தும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இன்னும் அதிகமாக அறியாதவர்கள் நம்மிடம் மனமாறி வந்து சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தருள் வேண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.